மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதரர் அவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாம் வாழ்த்துக்களையும் தேவனுடைய கிருபை நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திற்கு நேராக நாம் ஒன்றிணை மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் இப்படியாக நமக்கு நன்றிகளையும் துதிகளாக நாம் எடுத்து ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் இன்றைய தினத்தில் நம்ம நிருபங்களின் சுருக்க பாகம் எபிரேயருக்கு எழுதின பகுதி தியானிக்க இருக்கிறோம். இப்போ கடந்த வாரங்களாக நம்ம வந்து 10ஆம் அதிகாரத்தை துவங்கி அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம வந்து தியானிச்சிட்டு வந்துட்டோம். கடந்த வாரத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது இங்க மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம். அப்ப யார் அந்த மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெற்றதான் என் பிள்ளைகள். ஏன்னா உலகத்தினுடைய ஜனம் இன்னைக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா மிகு கர்ப்ப வேதனை பற்றி இப்பதான் உலகம் ஒரு முடிவுக்கு வரும். இப்பதான் சீக்கிரமா எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது எப்பதான் கிடைக்கும் அப்படின்னா கிறிஸ்துவின் பலி நிறைவேறிடுச்சு தேவன் விரும்புகிற மாதிரி. ஸோ சபையினுடைய பலி இது இன்னும் நிறைவேறல. அது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் விரும்புகிற மாதிரி சபையின் பலி திருச்சபையின் பிள்ளைகள் வாழ்க்கை முறை அங்கே முடிவடையணும். இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னா வேற யாராவது வெளியே குறித்து நம்ம வந்து பேசுகிறோமா அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நமக்கான தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நமக்கான பங்கை தேவன் விரும்புகிற மாதிரி நாம் செய்து நிறைவேற்றணும். அதுதான் நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து பார்த்தோம். அப்போ மரித்த உலக ஜனங்களுக்காக ஞானஸ்தானம் நாம பெறுவது தேவ சித்தம். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் விக்கிறது அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்து நிறைவு செய்தோம். இப்போ இன்றைய தினத்தில் நம்ம 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தியானிக்க இருக்கிறோம். 11ஆம் வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை தியானிக்க போறோம். 18ஆம் வசனம் இதற்கு ஒரு தலைப்பு கூட நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, இப்போ எச்சரிப்பு உண்டான ஒரு தலைப்பு தான். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு அதாவது ஜட்ஜ்மெண்ட் தேவனுடைய வீட்டில் துவங்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்குது. ஏய், அப்போ மிகவும் எச்சரிப்பான ஒரு வசனம் தான். இப்போ தேவனுடைய வீடு, இந்த தேவனுடைய வீடு யார் அப்படின்னா திருச்சபையின் பிள்ளை. இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னா அவங்க தான் சபை. கிறிஸ்துவின் மணவாட்டி, கிறிஸ்துவின் சபை, 1,44,000 பல டைட்டில் இருக்கு. அப்போ இங்க துவங்கக்கூடிய காலப்பகுதியில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அல்லது நாம தேவனுடைய வீடா இருக்கிறோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் தலைவரா இருக்கணும். தேவன் இந்த வீட்டிற்கு தலைவரா இருக்கிறாரா? அப்போ ஒரு நார்மலான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அந்த குடும்பத்தில் ஒரு தலைவர் அதாவது கணவன் அப்பா வர அந்த ஸ்தானத்தில் அவங்களுக்கு கீழே மனைவி அம்மா இருப்பாங்க, மகன் மகள் இப்படியெல்லாம் அவங்களாம் இருப்பாங்க. அப்ப எல்லாம் யாருடைய ஒரு சொல் கேட்டு, யாருக்கு கீழ்ப்படிஞ்சு, யாருடைய ஆலோசனையின்படி நடப்பாங்கன்னா, அந்த வீட்டினுடைய தலைவர். இந்த வீட்டினுடைய மூத்தவர், தகப்பனுடைய பேச்சு கேட்டு அவங்க வந்து நடப்பாங்க. ஏன் அப்டின்னா, அந்த தகப்பன் அனுபவத்தில மற்றும் பல்வேறு விதமான சூழல்கள மேற்கொண்டு வருவதில, அவர் வந்து பாடம் நெறைய கண்டிருப்பார். ஸோ அவருடைய வழிநடத்துதலின்படி நடக்கும் பொழுது, அந்த ஒரு குடும்பம் நல்லபடியா போகும். ஸோ இது நார்மலான ஒரு மாம்ச படி இயங்கக்கூடிய ஒரு குடும்பம். அதே ஆவிக்குரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்கும் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்காருன்னா, தலைவரா இருக்கார். அப்போ அவருக்கு அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய வாழ்க்கைய நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா, நம்ம பலி செலுத்த வந்திருக்கிறோம். பலி செலுத்துறது எவ்வளோ முக்கியமோ, அதை விட தேவன் விரும்புற மாரி பலி செலுத்தணும் இல்லைங்களா? சுகந்த வாசனை குடுக்கக்கூடிய ஒரு பலி.
அப்ப அந்த பலிய தேவன் நுகரும் வண்ணமா இருக்கணும். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்ம இந்த இந்த ஒரு எபிரேயர் 10ஆம் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்த பத்தி அப்ப அங்க தூபம் வந்து தூப பீடத்துல அந்த இதெல்லாம் போடும்பொழுது என்ன ஆகும்ன்னு சொல்லி பார்த்தா, அது மகா பரிசுத்த தூப பீடத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அந்த புகை நறுமணம் மாரி போகும். அப்போ அதை தேவன் வந்து அத வந்து நுகரக்கூடிய ஒரு நிகழ்வு அங்க நடக்கும். அப்படித்தான் அன்புக்குரிய ஒரு சொல்ல நம்முடைய பலி கூட எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் விரும்புற மாரி. சுகந்த வாசனை. அப்ப அந்த சுகத வாசனை குடுக்கக்கூடிய ஒரு பலி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அன்புக்குரிய பாருங்க நம்ம பலி செலுத்துறோம். நம்முடைய சுயத்தை நாம பலி செலுத்துறோம். நம்முடைய விருப்பங்களை நாம வந்து பலி செலுத்துறோம். நம்ம வாழும் உரிமைகளை நாம வந்து பலி செலுத்துறோம். எல்லாமே பலி செலுத்துறோம்னு சொல்றோம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பலி செலுத்தி இருக்கிறோம்? நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள வரும்போது, எல்லாமே நான் உங்களுக்காக நான் வந்து செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய சித்தத்தை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா நம்முடைய சுய சித்தத்தை எடுத்து நம்ம முன்னால வச்சு, நம்முடைய வாழ்க்கைய நம்ம நடத்திட்டு இருக்கிறோமா? இத நம்ம பலியாக நம்ம வந்து தேவனுடைய பார்வையில கன்வெர்ட் பண்றோமா? ஏன் அப்படின்னா, அன்புக்குரிய ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்ல தங்கிருச்சு. அந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய நாம சர்வ ஜாக்கிரதையாக, நம்முடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக, ஒருவரும் நம்முடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அதேபோல நம்மளும் அந்த ஒரு கிரீடத்த இழந்து போகாதபடிக்கு நாம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ளதை பற்றிக் கொண்டிருக்கணும். நமக்கு தேவன் குடுத்துட்டார் கிரீடம். பற்றிக்கொண்டு, இறுக பிடித்துக்கொண்டு, அணைத்துக் கொண்டிருக்கக்கூடியது யாருடைய வேலைன்னா, நம்முடைய வேலை. இதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும், பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பான் அப்படின்னு. அதாவது ஒரே வித ஒரு பலிகள அநேகந்தரம் செலுத்தினாலும், இந்த பாவ நிவர்த்தி உண்டாகுமா அப்படின்னா உண்டாகாது. ஒரே விதமான பலிகள அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாடோறும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை செலுத்துறதுனால பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்தி உண்டாகுமான்னா உண்டாகாது. அதத்தான் இந்த வசனத்துல சொல்றோம். நம்முடைய சகோதரர் சொல்லும்பொழுது, அதாவது பாருங்க மீண்டும், மீண்டும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு அந்த பலிய செலுத்துறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதான்னா இல்ல. ஏன்னா, இந்த ஜனங்கள் பாவ நிவர்த்தி செலுத்துறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டு, அடுத்த வருஷம் எப்ப வரும்ன்னு வெயிட் பண்றாங்க. ஏன்னா, தொடர்ந்து அவங்க பாவம் தான் செய்ய போறாங்க. இந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கணும். அதான் இந்த வசனத்துல பாருங்க, நாடோறும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது, நாடோறும் அல்ல, அது ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் இன் நாட் டெய்லி. அப்ப பாருங்க நம்முடைய 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களுடைய விளக்கம் இல்லைன்னா, நம்ம என்ன நினைப்போம்? டெய்லியும் பலி செலுத்தணும். ஆனா, இங்க சகோதரர் தெளிவா சொல்லிட்டாங்க. அது வருடம் அப்படி செலுத்தக்கூடிய பலி ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அப்ப யூத ஆசாரியர் பலியை தொடர்ந்து செலுத்தின போதும், அதனைக் கொண்டு அவரால் எதையும் ஒரு காலம் நிறைவேற்ற இயலவில்லை. இந்த பலிய தொடர்ந்து செலுத்திட்டாலும், வருடம் அவங்க வந்து செலுத்திட்டாலும், அந்த பலியை கொண்டு போய், அந்த பலியினுடைய புண்ணியங்கள் எதையுமே, யாரையுமே ஒரு காலம் எப்பவுமே என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைவேற்ற இயல அப்படின்னா, அந்த பாவ நிவர்த்தி அங்க வந்து கிடைக்கல. இப்போதைக்கு அது ஒரு சாந்தி அடைஞ்ச மாரி இருக்கு. ஆனா இந்த ஜனங்களுடைய மனங்கள் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, அடுத்தது எப்ப அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கிறாங்க. அவற்றின் மரணம் ஒரு மீட்பின் கிரயமாக இல்ல. அங்க பலி செலுத்துனாங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு மீட்பின் கிரயமா இல்ல. மனிதனின் மரணத்திற்கு சரிநிகர் விலையாக அங்க வந்து ஏன்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, ஒரு பரிபூரண மனிதன் செய்த பாவத்திற்கு, ஒரு பரிபூரண மனிதன் தான் பிராயச்சித்தம் செலுத்தணும். வேற யாரும் செலுத்த முடியாது. அதுதான் தேவனுடைய தெய்வீக நீதி. அந்த நீதி அப்படித்தான் கேட்குது. பரிபூரணத்திற்கு பரிபூரணம் தான். அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா, முந்தின ஆதாம் அவர் பாவத்துக்குள்ள போயிட்டார். ஆனா பரிபூரணமா தான் தேவன். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாக பரிபூரணம். அப்ப இதுதான் தேவனுடைய டிவைன் அரேஞ்ச்மென்ட்.
அப்ப அந்த ஒரே வித பலிகள் அப்படின்னா பாருங்க, அவை நிழலானவைகளாக இருக்குது. அந்த பலிகள் ஒரே விதமா இருக்குதுன்னா, அது நிழலா இருக்குது. அப்ப நிஜம் பின்னால வருது. நிஜம் பின்னால வருது. ஸோ அநேக தரம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பலிகள வருஷா வருஷம் மீண்டும், மீண்டும் செலுத்த வேண்டிய அவசியம் என்பது பாவம் உண்மையில் ரத்து செய்யப்படல. பாவ நிவர்த்தி பாவத்திற்கு பிராயச்சித்தம். பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது ஒன்ஸ் இயர்ல செலுத்திட்டாங்க அப்படின்னா, மீண்டும் செலுத்தக்கூடிய நெசசிட்டி அங்க இருக்கக்கூடாது. ஆனா மீண்டும் அங்க இருக்குது அப்படின்னா, இன்னும் அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவம் செய்யற வாழ்க்கையிலிருந்து அவங்க விடுபடல. அதுதான் அங்க வந்து நம்ம புரிந்து கொள்றோம். அதான் பாருங்க, பாவம் உண்மையில ரத்து செய்யப்படல. அந்த மிருகங்கள பலி செலுத்துறாங்க அவ்வளவுதான். பாவம் அவங்க வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு முடிஞ்சுதா அப்படின்னா இல்ல. அது தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ மாறாக அப்படியே அது வந்து என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து இருந்துட்டே வருது அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கவனிக்கிறோம். ஸோ அப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கான எச்சரிப்பு என்னன்னா, நம்ம அப்படியாக இருந்திருக்கக்கூடாது. எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு நாளிலும் நாம தேவனுடைய அந்த ஒரு ஊழியங்கள்ல அல்லது தேவன் காண்பிக்கக்கூடிய அந்த நல்வழிகள்ல நம்ம முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நம்முடைய வாழ்க்கையில வரணும். உலகத்துல சொல்லுவாங்க இல்ல, மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நம்மளிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிறது அது முட்டாள்தனமான ஒரு செயல். ஃபர்ஸ்ட் மாற்றம் நம்மளிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா அன்புக்குரிய சொல்லு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றம், ஒரு சுவாபத்தினுடைய ஒரு மாற்றம், பரிபூரணத்தை நோக்கி பயணிக்கிறது. இந்த விஷயங்கள் முதல்ல நம்ம கிட்ட இருந்து வரணும். மற்றவர்கள் அப்படி இல்லையே அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டாலும், முதலாவது நம்ம கரெக்ட்டா இருக்கிறோமா? இது நமக்கான ஒரு பாடமா இருக்குது அன்புக்குரிய சகோதர. ஏன்னா வருஷம் நம்மளும் என்ன பண்றோங்க, தேவ கிருபையில அந்த ஒரு நினைவு கூறுதல் நம்ம அனுசரிக்கிறோம். அப்ப அந்த ஒரு வருடத்திற்குண்டான பாவங்கள், மீறுதல்கள், தேவனுக்கு விரோதமான செயல்களிலிருந்து நாம மன்னிப்பு பெற்றுக்கொண்டு, கிருபைய பெற்றுக்கொண்டு, நம்ம என்ன பண்றோம்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீண்டும் அடுத்த வருஷத்துல அதே பாவம், அதே மீறுதல், அதே போராட்டமுள்ள ஒரு இருதயத்தோட வந்து தேவ சமூகத்துல. ஆனா அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நம்ம இப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா, அடுத்த வருடம் அல்லது அடுத்த நாட்கள்ல அல்லது நாளைய தினத்துல, அது இன்றைய இரவுல, இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்குது? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்குது? இன்னும் நான் என்னை நான் எப்படி சரி பண்ணிக்கொண்டா தேவனுக்கு பிரியமா இருக்கும்? இதைய நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கான ஒரு கேள்வியாக கேட்கணும். ஏன் இத கேட்கணும்? அப்படின்னா, இந்த கேள்விய நாம் கேட்கும் பொழுது தான், நாம் ஒரு பரிபூரணத்தை நோக்கி பயணிக்க முடியும். இல்லைன்னா, நான் நம்ம கடைசி கால சபையை குறிச்சு வெளிப்படுத்தல் படிப்போம் இல்லைங்களா? நான் திரவிய சம்மணன். என்னிடத்துல எந்த குறையுமே இல்ல. அப்படின்னு சொல்லி நாம நெனைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா, நம்மளுடைய நிலைமை பரிதவிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கு. ஸோ அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்குது. ஆனா, அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நாம் நம்முடைய வழிகளை பார்த்து, மீண்டும் தேவ கிருபையில நாம் பங்கடைவதற்கு தொடர்ந்து பிரயாசங்கள் ஏறெடுக்கணும். இந்த வாரத்துல நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையா நடந்திருக்கிறேன். வரக்கூடிய வாரத்துல இன்னும் எப்படி நான் முன்னோக்கி போகணும்? அதுதான் நம்முடைய சிந்தையா இருக்கணும். வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? பூரணராகும்படிக்கு கடந்து போவோமாக. பிரேயர்ல தான் நம்ம வந்து அப்ப அந்த பூரணத்தை நோக்கி நாம கடந்து போகக்கூடிய சூழல்கள்ல தொடர்ந்து பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் பொழுது தான், சாத்தான் என்ன பண்ணுவார்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி இவங்க பூரணத்தை நோக்கி போறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கண்ணிகள், சுருக்குகள் அங்க வைப்பான். யார் யாருக்கு என்னென்ன சுருக்குங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். சரியா வச்சு அந்த தேவனை நோக்கி போகக்கூடிய பாதையில தடங்களை ஏற்படுத்துவார். அப்ப இந்த தடங்கள் எல்லாத்தையும் நாம ஜெயிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஆவிக்குரிய அந்த ஒரு ஆயுதங்கள், அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம. அப்ப அந்த போர் சேவகன் அப்படின்னா, அந்த வெப்பன்ஸ் இருக்கணும். அதே போல வெப்பன்ஸ் இருந்துட்டாலும், அந்த வெப்பன்ஸ கையாள தெரிஞ்சிருக்கணும். இந்த கையாள தெரியறதுக்கு தான் எப்படி அப்படிங்கிறது தான் தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, எண்ணற்ற வசனங்கள் மூலியமா நம்முடைய
வெப்பன்ஸ் நிறைய இருக்கு. ஆவிக்குரிய ஆயுதங்கள் நிறைய இருக்கு. சாத்தானுடைய சூழ்ச்சி நேத்தைய மண்ணால கூட படிச்சோம். போராயுதங்கள். அப்போ ஆயுதங்கள் இருக்குது. அதை நாம் எப்படி நம்ம கையாள்வதுன்னு தெரியணும் இல்லைங்களா? அப்போ நீதியின் வசனங்கள்ல நம்ம பழக்கப்படணும். பழக்கப்பட்டா தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, பொல்லாங்கு நெய்யக்கூடிய அக்கினி அஸ்திரங்களை அவிக்கத்தக்கதாக நாம் என்ன பண்ண முடியும்னா, எதிர்த்து நிக்க முடியும். என்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது இருக்குதுன்னு நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம அதை உபயோகப்படுத்த தெரியாம இருந்துட்டோம் அப்படின்னா, பிரயோஜனம் இல்ல. சாத்தான் நம்மளை அ என்ன பண்ணிருவாருன்னா, அழிச்சிருவார். அப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு. இவரோ அப்படின்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, இதெல்லாம் எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட சொல்றார். எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய வரலாறு சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. இந்த எபிரேயர் நிருபத்துல எவ்வளவு பெரிய வரலாறு சொல்லிட்டு வர்றார். இவரோ இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து அப்படின்னு அப்படியே 13ஆம் வசனமும் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுதுதான் இந்த 2 வசனங்களுடைய அர்த்தம் நம்மளுக்கு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அப்படி. அப்போ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து அப்படிங்கிறது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாரு. எதுக்கு காத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, தம்முடைய சரீரமாகிய சபை ஒரு நிறைவை நோக்கி போகணும். எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறார். எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறார். தன்னுடைய சரீரமாகிய சபை ஒரு நிறைவடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வசனம் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். அப்போ சபை நிறைவடையணும். அதுக்கப்புறம் சத்துருக்களை தமது பாதப்படியாக்க அந்த ஒரு வேலை அங்க நடைபெறணும். அதுதான் அவர் வந்து செய்யறார். அப்போ நம்முடைய கர்த்தர் இப்ப 2ஆம் வருகையில 1874ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா, சாத்தானும் அவனுடைய ராஜ்யங்களையும் அவனுடைய அரசாட்சியையும் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டிட்டு படிப்படியா ஒரு ஸ்டெப்பா கட்டிட்டு அவருடைய 4 அமைப்புகள்: அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம். இப்போ இதுல எல்லாத்துலயும் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காற்றை அடிக்க வச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு காத்தும் எப்படி சுத்துது பார்த்தோம்னா தனித்தனியா அடிச்சு சுத்து. அரசியல்ல ஒரு சமாதானம் இல்லை, சமுதாயத்திலேயும் ஒரே புரட்சிகள், விலைவாசிகள், பயங்கர போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் டெய்லியும் கடக்கிறதே பயங்கர கஷ்டம். அப்போ பொருளாதாரமும் ஒன்றும் சொல்லும்படி இல்லாத ஒரு மதம், அது மதம் பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் நாங்கள் செய்யக்கூடியது தான் கரெக்டு. இன்னைக்கு அதுலேயும் பெரிய பிரச்சனை, ஒவ்வொன்றிலையும் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளிலையும் இப்போ காத்த அடி சுத்த அனுமதிச்சு. அப்போ இது நாளும் சேர்ந்து ஒன்னா சுத்தும் பொழுதுதான் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு உத்தரவு உருவாகும். அப்போ இப்போ சாத்தான கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னா கட்டிட்டு இருக்கிறார். எப்படி அப்படின்னா அதுதான் 110ஆம் சங்கீதம் பின்னால நாம வந்து பார்க்கலாம். தனியான ஒரு பாடம் தான், தனியான ஒரு பாடம், தீர்க்க தரிசனம். அப்போ இந்த ஒரு 110ஆம் சங்கீதத்துல பாருங்க, இன்னைக்கு எல்லாம் அதுல நம்ம வந்து பார்ப்போம். அதாவது அந்த ராஜ்யபாரம் பண்ண யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமை கூட அப்படித்தான் இருக்கு. ராஜ்யபாரம் பண்ண முடியல. ராஜ்யபாரத்துக்கு வந்து உட்கார்றதுக்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தாங்க. இருந்தாலும் அங்க என்ன பண்ண முடியலன்னா ராஜ்யபாரம் பண்ண முடியல. அரசாட்சி செய்ய பயங்கர கடன், பயங்கர நெருக்கடி, எதையுமே கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே ஆனா கொடுக்கும் பொழுது பொற்காலாட்சி மாதிரி கொடுத்தாங்க. இதுக்கு அதுக்கப்புறம் சூழல் வேற மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. அப்ப இதெல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை நோக்கி போயிட்டு மிகப்பெரிய ஒரு நோக்கிட்ட. அப்ப இதுதான் இந்த 2 வசனங்களினுடைய ஒரு விளக்கமாக இருக்குது. மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அந்த இவரோ அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு மகிமையான பிரதான ஆசாரியனாக இருக்கிறாரு. அந்த ஒரே பலியை அப்படின்னா கிறிஸ்துவோ பாவங்களுக்காக இந்த மீட்கும் வகையான ஒரே பலியை செலுத்தி விட்டபடியால, அப்போது அதாவது மீட்டுக் கொள்ளப்பட்ட பிறகு இனி இந்த வகையான பலிகள் இருக்காது. எனவே அதன் பிறகு செய்யப்படும் பாவங்களுக்கான மன்னிப்பும் அங்கு இருக்காதுன்னு சொல்லி சொல்றார்.
அப்ப மீட்டுக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகு மனுக்குலம் உட்படுத்தப்பட போகிற நியாய தீர்ப்பின் அல்லது சோதனையின் கீழ் ஒவ்வொருவரும் கவனிக்கலாம் பாருங்க, ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்ய வேண்டி இருக்கும். 2 பகுதிகளாக, முதலாவது யோர்தானிலும், 2வது பெந்தேகோஸ்தே நாளிலும், அதாவது நமக்காக தேவனுடைய சமூகத்துல அவர் பிரத்யட்சமான போது, அவர் மீண்டும் ஒருபோதும் பலி செலுத்தவோ பாவத்திற்காக மரிக்கவோ தேவையில்லை. நமது பங்கில் அவருடைய பலியில் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்றென்றைக்கும்னா தொடர்ச்சியாக அந்த பூரணமான ஒரே பலி என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்குது. உலகத்தின் ஜீவனுக்காக கிறிஸ்து கொடுத்த மாம்சமானது ஒருபோதும் திரும்ப பெறப்படவில்லை. அப்படி அங்க வலது பாரிசத்தில் அப்படின்னா பிரதான முன்னுரிமை என்னும் ஸ்தானத்துல மேலான ஜீவனை கொண்டவரா அப்படித்தான் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து அப்படின்னா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட பணியின் மூலம் முழுமையான திருப்தி ஏற்படும் என்பதை அறிந்தவராய். அப்ப உட்கார்றாங்க அப்படின்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க உட்காருவாங்களாம். வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களை உட்காருங்கன்னு உட்கார மாட்டாங்க. வேலையை முடிச்சாதான் உட்காருவாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, வேலையை முடிச்சுட்டு தாங்க உட்காருவேன். அப்ப ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட பணியின் மூலம் முழுமையான திருப்தி ஏற்படும் என்பதை அறிந்தவராய் மேலும் பலி செலுத்துவதிலிருந்து ஓய்ந்திருக்கிறார். அப்படி இது செய்துட்டு தான் இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கு போடு வரைக்கும் அவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார். அப்போ தமது பாதப்படியாக்கும் போடு வரைக்கும்னா சபை முழுமையடையும் வரை தேவன் இந்த காரியங்களை இயேசுவுக்கு கொடுக்க ஆயத்தமா இல்லை. முழுமை அடையணும். இது வரைக்கும் கர்த்தர் கூட என்ன பண்றாரு, வெயிட்டிங் தான். பாருங்க அன்புக்குரிய சொல்ல, சபையின் அதாவது நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புற மாதிரி இனி காத்து கொண்டிருக்கிறார்னா அவர் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக காத்திருக்கிறார். இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய மகிமையான ராஜ்யம் தொடங்கி வைக்கப்படும் வரை இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல, தடையாய் நிக்குது அப்படின்னா காரணம் யாருங்க? காரணம் யாரு? தான் காரணம். கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். எப்ப என்னுடைய மனவாட்டி தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும். அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் காண்பித்த வழியில எப்ப கரெக்டா வரும். மணவாளன் எப்படி போனாரோ அதே போல மனவாட்டி வரணும், சென்ற வழியில வரணும். இதெல்லாம் சரியா செய்யணும். நம்ம அதற்காகத்தான் பாருங்க, அவருடைய மகிமையான ராஜ்யம் தொடங்கி வைக்கப்படும் வரை இன்னும் காத்து கொண்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய மகிமையான ராஜ்யம், இந்த மேசியாவின் யுகம், அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இன்னும் ஒரு சில வசனங்கள் மூலியமாக கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20. அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். உயிர்ப்பிக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் தான் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கும். அவ்வளவு அழகா கிறித்துவத்துக்கெல்லாம் இது வேற என்ன எவிடன்ஸ்? இதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்றார். கர்த்தர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தா பாருங்க, சகல துரைத்தனம் சகல அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் பரிகரிச்சுட்டு தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை, அதான் எல்லாத்துக்கும் பெஸ்ட்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி, அப்போ எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப இதுல அந்த பாதப்படி அப்படிங்கிறது எல்லா ஜனங்களும் இந்த பூமியில கிறிஸ்து பிளஸ் திருச்சபைக்கு கீழாக கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு வருவதை அது அடையாளப்படுத்த அந்த பாதப்படி. பாதப்படி அப்படி கீழே உட்கார்ந்து கற்றுக்கொள்ள நிலைமை. அப்போ இந்த பூமியில கிறிஸ்து மற்றும் திருச்சபையின் பிள்ளை கீழாக கற்றுக்கொள்ள நிலைமைக்கு எல்லா ஜனங்களும் வருவாங்கன்னு சொல்லி அடுத்து எபிரேயர் 10:14 சொல்றாரு, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு. ஏனெனில் அப்படின்னா ஏன்னா ஏன்னா பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை தம்முடைய ஒரே பலியினால இவர் பரிசுத்தமாக்கினார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பரிசுத்தமாக்கினார்.
எப்ப பரிசுத்தமாக்குனார் அப்படின்னா, பாருங்க பெந்தேகோஸ்தே நாள்ல சபையை பலி கொடுத்ததுனால, பலி செலுத்தினதுனால, தம்முடைய விலைக்கிரயத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பரிசுத்தமாக்குனதுனால, நிச்சயமா, நிச்சயமா ஒரு நாள் பாருங்க இந்த சபையினுடைய அந்த ஒரு லக்கம் அது முழுமையடையும், நிறைவடையும். அதுக்கப்புறம் சத்துருக்களை பாதப்படியாக்க போடக்கூடிய அந்த ஒரு வேலை அங்க நடைபெறும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த சத்துருக்களை பாதப்படியாக்கி போடக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா, அதற்கு முன்பாக சபையினுடைய பூரணப்படுத்துதல் அவசியம். ஏன்னா நம்ம போகணும். அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு விலை கிரயத்தால தான் அது வந்து ஆகுது. அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 14ஆம் வசனத்தினுடைய. அப்போ திருச்சபையின் பரிசுத்தமாக்கப்படுதல் அங்க அவசியம் சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். அப்ப அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு விலை கிரயத்தால் மட்டும் தான் அது ஆகுதுன்னு அந்த ஒரே பலி அப்படின்னா, நிஜமான பாவ நிவாரண நாள, நிழலான பாவ நிவாரண நாளோட ஒப்பிட்டு காண்பிக்கப்படுதுன்னு சொல்லி கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல வரக்கூடிய அனைவருக்காகவும், அவர்கள் இந்த யுகத்துல வந்தாலும் சரி, அல்லது அடுத்த யுகத்துல வந்தாலும் சரி. உதாரணமாக அந்த திருப்பலி, ஆர்சில சொல்லுவாங்க இல்லைங்களா? பலி, பூஜை அப்படின்னு பலி, மாஸ். அந்த திருப்பலி செலுத்துதல் போன்ற வேறு எந்த பலியும் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் செலுத்தப்படும் எல்லா பலிகளின் புண்ணியமுமே மகிமையான நம்முடைய கர்த்தரால் செலுத்தப்பட்ட பாவங்களுக்கான முதல் மாபெரும் பலியின் புண்ணியத்திலிருந்து தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருது. இதை நாம பிலீவ் பண்ணணும். அப்ப அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை அப்படின்னா தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டு முழுமையான அர்ப்பணிப்பிற்கும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் நேராய் கடந்து செல்லும் அனைவரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய பாவங்கள் தெய்வீக பதிவிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன. அவர்களுடைய உடன்படிக்கைக்கும் அவர்களுடைய உறுதிமொழிக்கும் விரோதமான மீறுதல்களுக்கு மட்டுமே அவர்கள் கணக்கு கேட்கப்படுவார்கள் சொல்லி. அப்போ என்றென்றைக்கும் என்ன பண்றாருன்னா பூரணப்படுத்தி இருக்காருன்னா அவருடைய நீதியில முழுமையா இருக்கிறார். அதன் பாவங்களை ரத்து செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் என்றென்றைக்குமா இருக்கு. அவருடைய பலியினால நாம் பூரணமானவர்களாகவும் நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாகவும் எண்ணப்படுகிறோம். அந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். நீதிமான் அல்ல, எண்ணப்படுறோம். தற்காலிக நீதிமான் படிக்கணும். அப்போ பாருங்க, கர்த்தருடைய பலியினால நாம் பூரணமானவர்களாகவும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாகவும் எண்ணப்படுகிறோம். எண்ணப்படுறோம். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் 11ஆம் 2 வகுப்பு. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒரே ஒருவரால் பிதாவாகிய தேவனால உண்டாயிருக்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்து எபிரேயர் 10:15 இதை குறித்து பரிசுத்த ஆவி நமக்கு சாட்சி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படி சாட்சி சொல்லு? அப்ப சபையின் பலி முடிஞ்சாதான் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். சபையினுடைய பலி முடிஞ்சாதான் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஒரு வழி நடத்துதல் மூலமா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப ஏற்கனவே எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாருங்க, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசனம், எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்துல அங்க சொல்றாரு. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனம் 31 34 வரைக்கும் பேசுறார். அதாவது இதை குறித்து பரிசுத்த ஆவி நமக்கு சாட்சி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் எரேமியா தீர்க்க. எரேமியாவுல இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புது உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா சொல்லிட்டு, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாள்ல அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாரு. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடிச்ச நாள்ல கைப்பிடிச்சிருக்கிறார். ஜனங்கள் தான்
கர்த்தருடைய கையை உதறிட்டு போயிருக்கிறாங்க. நீங்கெல்லாம் என்னை கைப்பிடிச்சு நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம். நாங்க நடந்துக்குவோம். ஸோ கைப்பிடிச்ச நாள்ல அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏன்னா பாருங்க, நான் அவர்களுக்கு நாயகர். நான் தான் அவர்களுக்கு நியாயகராக, தேவனாக, நான் தான் எல்லாமாக இருந்தேன். ராஜாவாக எல்லாமே இருந்தேன். அந்த உடன்படிக்கைய அவர்கள் மீறி அவமாக்கி போட்டாங்க. தேவன் தள்ளிவிடல. கர்த்தர் அவங்கள தள்ளிவிடல. இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கைய உதறி விட்டுட்டு, இவங்க அந்த உடன்படிக்கைய மீறி அவமாக்கி போட்டு போயிட்டாங்க. தேவன் என்றைக்கும் இவங்கள தள்ளிவிடல. அவர் தான் அவங்களுக்கு நாயகர். தான் அவங்களுக்கு ராஜா எல்லாமே. ஜனங்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போராட்டமுள்ள ஜனங்களாக, ஒரு இருதய கடினம் உள்ளவர்களாக, ஒரு மன கடினம் உள்ள ஒரு ஜனங்களாக அங்க இருக்காங்க. எவ்வளவோ தீர்க்கதரிசிகள், எவ்வளவோ முற்பிதாக்கள், எவ்வளவோ ஆலோசனைகள், கடிந்து கொள்ளுது, அடிக்கிறது, மறுபடியும் அணைக்கிறது. நெறைய விஷயங்கள் அங்க அந்த ஜனங்கள் மீண்டும், மீண்டும் தேவன் பக்கம் திரும்புறதுக்கு ரொம்ப விருப்பம் காட்டாதவர்களாக இருந்துட்டாங்க. அதனால தான் அந்த உடன்படிக்கைய அவங்க மீறிட்டாங்க. எப்படின்னா, உடன்படிக்கைய மீறுறதும் ஒண்ணுதான், தேவன மீறி செயல்படுறது ஒண்ணுதான். 2மே ஒண்ணுதான். ஏன்னா பாருங்க, இப்போ நம்மளும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி, அப்போ நம்ம எந்தெந்த இடங்கள்ல அந்த உடன்படிக்கைய மீறி இது நம்ம யோசிக்கணும். எந்தெந்த பாருங்க, ஒரு நாள் இருக்குன்னா, இந்த நாள்ல எந்தெந்த இடங்கள்ல நம்ம உடன்படிக்கையின் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையின்படி நம்ம சரியா எந்தெந்த விதங்கள்ல தேவனை பிரியப்படுத்தும்படி நம்ம அப்போ நம்முடைய வழிகள் தேவனுக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு நல்லா தெரியும். நம்முடைய வழிகள். நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது தேவன் நன்கு அறிந்திருக்கக்கூடிய தெளிவா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சொல்லு, உடன்படிக்கையை நாம மீறி நடந்துட்டு இருக்கிறோமா? நடந்தா தேவனிடத்துல கிருபையை வாங்கணும். கிருபையை வாங்கணும். ஆனா இந்த ஜனங்கள் எப்படி நடந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவமாக்கி போட்டு உடன்படிக்கையை மீறி நடந்து ஏன்னா பாருங்க, தேவன் நம்மகிட்ட உடன்படிக்கை பண்றது அந்த அளவுக்கு தகுதியானவங்களான இல்ல. ஒன்றுமே இல்ல. உலகத்துல எவ்வளவோ கல்விமான்கள், ஞானிகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் இப்படி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை அழைச்சு, நம்மோடு உடன்படிக்கை பண்ணி, நம்ம அந்த உடன்படிக்கைய பல நேரங்கள்ல மீறி நடந்துட்டாலும், தேவன் விடாம கைப்பிடிச்ச நாள்லருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு அழகா நடத்திட்டு நம்ம எவ்வளவு தூரம் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டுட்டாலும், ஒருபோதும் நம்மளை தள்ளாம அணைச்சு தான் நடத்துறார். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மேன்மையை உணராதவர்களா இருந்துட்டாங்க. நம்ம அப்படி இருந்துறக்கூடாதுங்கிறது ஒரு பாடமா இருக்குது இந்த எரேமியா தீர்க்கதரிசி. மேலும் எரேமியா 31, 33ல சொல்றாரு, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோட பண்ண போற உடன்படிக்கை, அதாவது கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல. நாட்கள் அப்படின்னா ஒரு கண்ணுக்கு தெரிகிற பாகம் ராஜ்யத்தின் நாட்கள். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போற அந்த உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்துல வைக்கிறேங்கிறார். அங்க கற்பலகையை கொடுத்தாரு. இந்த பலகையில இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும்னு சொன்னாரு. அது அவமாக்கி போட்டுட்டாங்க. அது வேலிட் இல்ல. அதை சரியா பயன்படுத்த முடியல. அத வந்து என்ன பண்ண முடியலன்னா, கைக்கொண்டு நடக்க முடியல. ஏன்னா கற்பலகைகள் குடுத்தாச்சு. ஆனா பாருங்க, அந்நாட்களுக்கு பிற்பாடு ராஜ்யத்துல என்ன பண்ண போறாருன்னா, நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போற அந்த ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது பிரம்மாண்டமான உடன்படிக்கை. இத நம்ம ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலேயே எழுதுறேங்கிறார். டிஃபால்ட்டா உள்ளத்திலேயே நான் எழுதிருவேன். அதை அவர்கள் இருதயத்தில எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். எல்லாரும் தேவன் பக்கம் வந்துருவாங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா, உள்ளத்திலேயே நான் வச்சு எழுதிருவேன்ட்டார். அப்போ அவங்க அவங்க வந்து என்னுடைய உடன்படிக்கையின்படி நடப்பாங்க. ஏன்னா, உள்ளத்திலேயே அப்ப அவங்க எழுத்தின்படி அன்பு கூற மாட்டாங்க. எழுத்தின்படி கீழ்ப்படிய மாட்டாங்க.
எப்படி கீழ்ப்படிவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளத்தின்படி. இவர்தான் எங்க தேவன், இவர்தான் எங்க அப்பா, இவர்தான் எங்களுக்கு எல்லாமே, இவர் இல்லாம நாங்க இல்ல. அப்படி ஒரு நிலைமைக்குள்ள நாளைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வரப்போறாங்க. எல்லா ஜனங்களும் வரப்போறாங்க. ஆனா விசேஷமா இந்த எரேமியா தீர்க்கதரிசினா, நான் வந்து இஸ்ரேல் குடும்பத்தோட இப்படி நான் உடன்படிக்கை பண்றேன்னு சொல்லி சொல்றான். அப்போ பாருங்க, அவங்களுடைய இருதயத்திலேயும் சிந்தையிலும், இன் அவர் மைண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ். அப்ப அவர்களுடைய இருதயத்திலேயும் சிந்தையிலேயும் என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தேவனுடைய தெய்வீக காரியங்கள டிஃபால்ட்டா கர்த்தரை குறிச்சும் அறிஞ்சு கொள்ள போறாங்க. இவர்தான் மேசியாவா? இவர்தான் எங்க மத்தியில வந்தாரா? இவரைத்தான் நாங்க இப்படி பண்ணணுமா? புலம்ப போறாங்க. இவங்க தான் இவர்தான் வந்து மனுஷ குமாரன், தேவனுடைய குமாரனா? எல்லாமே தெரிஞ்சு. அதுதான் எரேமியா 31, 34ல சொல்றாரு. இனி ஒருவன் தன் அயலானையும், ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளுவாங்க என்று கர்த்தர் சொல்றார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன்னு சொல்லி அங்க சொல்றார். இப்ப அந்த சாட்சி அப்படிங்கிறது பாருங்க, அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய மனம் அங்க வந்து வெளிப்படுத்தப்படுது. ஹார்ட் அங்க வந்து தேவனுடைய சித்தம் அங்க வந்து வெளிப்படுத்தப்படுது. கர்த்தர் தான் அத பேசுறார். தேவன் சார்பா யார் தான் அங்க வந்து பேசுறார். அதான் அங்க சொல்றார். அடுத்து எபிரேயர் 10:16ல சொல்றார். அந்நாட்களுக்கு பின்பு நான் பாருங்க, எரேமியால படிச்ச அதே விஷயம் தான். அந்நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து, அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்நாட்களுக்கு பின்பு அப்படின்னா பாருங்க, பாவ நிவாரண நாட்களுக்கு பின்பு கிட்டத்தட்ட 2000 இப்ப 26 வருஷம் ஆயிருச்சு. 2026 வருஷங்களுக்கு பிற்பாடு எல்லா ஜனத்துக்கூடயும் புது உடன்படிக்கை பண்ண போறார். அப்படின்னா, அந்த புது உடன்படிக்கை பண்ணணும்னா ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படின்னா, ரத்தம் சிந்தப்படணும். ஏன் அப்படின்னா, பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. இது பற்றி அங்க சொல்லிட்டு வந்துட்டாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு. நம்மளும் இது ஒரு தலைப்பிலேயே நம்ம பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்ப இருக்குது. சபையினுடைய ரத்தமும் இருக்குது. 2ம் என்ன பண்ணணும்னா கலக்கணும். இப்ப மிக்ஸ் ஆயிட்டா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, அந்த உடன்படிக்கை செயல்முறைப்படுத்தப்படும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு. காளை, வெள்ளாட்டுக்கடா ரத்தம் 2ம் அங்க மிக்ஸ் ஆகணும் ஆகணும். அப்ப இங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அடுத்தது சபை இன்னும் பலி செலுத்திட்டே இருக்கிறாங்க. இன்னும் கடைசி எண்ணிக்கை தெரியல. தேவன் எப்ப வச்சிருக்காரு. அப்ப இது 2ம் மிக்ஸ் ஆகும் பொழுது, கலக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, அது அந்த ஒரு உடன்படிக்கை, புது உடன்படிக்கை என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, செயலாக்கத்திற்கு ஆக்டிவேட் பண்ணப்படும். இன்னும் கொஞ்ச நாள்ல இது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இனி நாட்கள் போகாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கவனிக்கும் பொழுது இனி நாட்கள் என்ன ஆகாதுன்னு சொல்லி. அப்ப ஏன் கடந்து போகாதுன்னா, அந்த உடன்படிக்கையினுடைய விஷயங்கள் முழுமையை நோக்கி அப்ப ரத்தம் சிந்தப்படணும். இப்ப ச ச சபையினுடைய அந்த ஒரு ரத்தம் சிந்தப்பட்டாச்சுன்னா, பாருங்க, அந்த புது உடன்படிக்கை அங்க என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, செயலாக்கத்திற்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய பிரமாணங்கள அவர்களுடைய இருதயங்களிலே வைக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப இருதயங்கள்ல வச்சு, அவங்களுடைய மனசுலயே நான் வந்து என்ன பண்ணிருவேன்னா, எழுதிருவேன். அப்ப அந்த நாட்களுக்கு பின்புன்னா, பாருங்க, இந்த சுவிசேஷ யுகத்திற்கு பின்பு, இப்ப நாம சுவிசேஷத்துல இருக்கிறோம். இந்த சுவிசேஷ யுகத்திற்கு பின்பு, பாவங்களுக்காக மன்னிப்பின் காலம் வந்ததுக்கு அப்புறம், பாவத்திற்காக மீண்டும் செலுத்தத்தக்க இனி எந்த பலியும் இருக்காது. அப்ப பலி செலுத்துவதற்கான அந்த அனைத்து வாய்ப்புகளும் அது முடிவடைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது புது உடன்படிக்கையை குறித்து. அப்ப அவங்களுடைய இருதயங்கள் எழுதுறங்கிறாரு. அப்ப அவருடைய மாம்சத்தை எடுத்துவிட்டு அவர்களை ஆவிக்குரிய ஜீவிகளாக ஆக்குவது என்பதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி அல்ல. மாறாக அவர்களுக்கு மீண்டும்
ஆதாமினுடையதை போன்ற மாம்சமான சதையான இருதயத்தை கொடுப்பது, தேவனுடைய சாயலடையச் செய்வது, இப்போது முழு மனுக்குலத்தின் இருதயங்களிலுமே பாவமே அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப எல்லா மனுக்குலத்தினுடைய இருதயத்தில பாவம் தான். இந்த நிலையானது வீழ்ச்சிக்கு முந்தைய நிலையோடு சரியாக அது வந்து அப்ப என்னுடைய பிரமாணங்கள வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தெய்வீக பிரமாணத்திற்கு படிப்படியாக திரும்பி, அதனை மீண்டும் எழுதுறார். அப்ப பாருங்க, எல்லாமே பேக் டூ பெவிலியன் மாரி அந்த ஏதேனை நோக்கி போகக்கூடிய ஒரு வரலாறு அங்க தொடர்ந்து வரும். அப்ப அவருடைய மனசுல அப்படின்னா, அவருடைய சிந்தைகள்லயும், அவங்களுடைய வார்த்தைகள்லயும் என்ன பண்ண போறார்ன்னா, சொல்லப் போறார் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு எபிரேயர் 10:17 சொல்றாரு. அவர்களுடைய பாவங்களையும், அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை அங்க அவருடைய பாவங்கள், அவருடைய அக்கிரமங்கள நான் இனி நினைக்க மாட்டேன்னு சொல்லி எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தா, பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டம் இப்படியாக இருக்குது. அப்ப இது வந்து பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த உடன்படிக்கை எடுத்தவங்களும், எடுக்க போறவங்களும் நிச்சயமாக இந்த விஷயங்கள தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அவருடைய பாவங்கள, அவருடைய அக்கிரமங்கள நான் இனி நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இப்படியாக இருக்கு. அப்ப மனப்பூர்வமாகவும், பூரண அறிவோடும் கீழ்ப்படியாது போனவர்களைத் தவிர வேறு எவரும் 2ஆம் மரணத்தை அடைய மாட்டார்கள் என்பதற்கு உத்தரவாதம் அளிக்குது. மனப்பூர்வமா, பூரண அறிவோட கீழ்ப்படியாது போனவர்களைத் தவிர, வேற யாரும் 2ஆம் மரணத்தை அடைய மாட்டாங்க. அப்ப மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலருக்கு மட்டுமின்றி, பூமியின் வம்சங்கள் அனைத்திற்கும் இந்த ஒரு விஷயங்கள் பொருந்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு எபிரேயர் 10:18 சொல்றாரு, இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. அப்ப இப்படியாக நிஜமான பலியினால எல்லா ஜனங்களினுடைய பாவங்களும் நிவர்த்தியாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பாவங்களின் பொருட்டு, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க அந்த ஒரு வேறொரு பலி இனி தேவையில்லையே அப்படின்னு சொல்லி கரெக்ட் தான். அப்ப எல்லா ஜனங்களினுடைய பாவங்களும் நிவர்த்தியாக்கப்பட்டு நிஜமான பலியினால அப்படின்னா, பாவங்களின் பொருட்டு வேறொரு பலி இனி தேவையில்லை. அப்ப பாவ நிவர்த்தி செய்யறக்குன்னு சொல்லி, பிராயச்சித்தம் செய்யறக்குன்னு சொல்லி வேறொரு பலி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்க வந்து. அப்ப இவைகள் மன்னிக்கப்பட்டதுன்னா, பாவங்களுக்கான பலி செலுத்துதல் இன்னும் முடிவடையாத காரணத்தினால, இஸ்ரவேலருக்கும், உலகத்திற்கும் பாவ மன்னிப்பு இன்னும் வரல. ஏன்னா, பாவங்களுக்கான பலி செலுத்துதல் இன்னும் முடிவடையல. அப்படின்னா, கிறிஸ்துவின் பலி முடிவடைஞ்சிருச்சு. சபையினுடைய பலி இன்னும் முடிவடையல. அதனால இன்னும் என்ன ஆகலைன்னா, இஸ்ரவேலருக்கும், உலகத்திற்கும் பாவ மன்னிப்பு இன்னும் வரல. அப்ப கிறிஸ்து இன்னும் தம்மை பலியாக செலுத்திக் கொண்டிருக்கிறார். மாபெரும் பாவ நிவாரண நாள் இன்னும் முடிவடையவில்லை. இருப்பினும் ஏறக்குறைய முடிவடையும் தருவாயில் இருக்குதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றார். வருடங்களுக்கு அப்ப பாவங்களுக்காக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பலி தேவனுக்கு செலுத்தப்பட்டவுடன், அந்த பரிவர்த்தனை முடிவடைந்து விடுது. டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். மீண்டும், மீண்டும் அந்த பலிய செலுத்த வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி, இதுதான் அந்த 18ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட பகுதியில கவனிக்கும் பொழுது பாருங்க, பாவ நிவர்த்தினா என்ன? பார்த்தோம். அதுக்கு தேவையானது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய பலியும், சபையினுடைய பலியும். கர்த்தர் அவருடைய ரத்தம் குடுத்து நம்மள என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்றோம்னா, விலை கொடுத்து, மாபெரும் விலை கொடுத்து அப்படின்னா, கடன் குடுத்திருக்கிறார். அப்ப அந்த கடன் வாங்குனவங்க நாம என்ன பண்ணணும்? திருப்பி கடன அடைக்கணும். அப்படின்னா செலுத்தணும். அப்ப அந்த கடன செலுத்துறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அப்படின்னா, நாம வேலை செய்யணும். அப்படின்னா, கர்த்தர் எப்படி வேலை செஞ்சாரு? பலியின் ஜீவியம், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி ஊழியத்த செஞ்சார். அப்ப அதுபோல நாம் பலியின் ஜீவியம் செய்யணும். நம்முடைய ரத்தம் ஆனா பாருங்க, 2000 வருஷங்களுக்கு மேல ஆகியும், அந்த ரத்தம் சிந்துதல் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா, அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சுய விளக்கங்கள், சுய சுய காரியங்கள் நம்ம என்ன செய்றோம்? என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இத நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது. போதுமான வருமானம் இல்ல. ஒரு பக்கம் போய் ஒரு தொகையை நம்ம கடன் வாங்குறோம். அத வச்சு நாம ஏதாவது
புத்தி உள்ளவர்களாக நம்ம வந்து நல்ல விதமா அந்த தொகையை வச்சு ஏதாவது ஒண்ணு செஞ்சு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள நம்ம என்ன பண்ணலாம்? சரி பண்ணிக்கலாம். அன்றாட தேவைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சு நம்ம வந்து அப்படி நெனச்சு வாங்கிட்டு, அந்த தொகைய வச்சு நம்ம சௌகரியத்துக்கு நமக்கு வேணுங்கிற மாரி, இப்ப ஆடம்பரமா, விமர்சையா 2 நாள்ல அந்த பணத்த செலவு பண்ணிட்டு, தொழிலுக்கும் அந்த பணத்த அன்றாட நாட்களுக்கும் தேவையான விஷயங்கள செய்து கொள்ளாம, ஒரு ஊதாரித்தனமா நம்ம செலவு பண்ணிட்டு அது என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, கடன் குடுத்தவங்க கடன் கேட்பாங்க. திருப்பி குடுன்னு கேட்பாங்க. அது அவங்களுக்கு நஷ்டம் தான். தகுதி இல்லாதவங்களுக்கு கடன குடுத்துட்டு, கடன வாங்க முடியலையேன்னு ஒரு பிரச்சனை. நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளும் அத வச்சு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் பண்ணி கடன்காரன் ஆயிட்டோமேன்னு நம்மளுக்கும் பிரச்சனை. இந்த 2 சூழல் வந்துரும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் தன்னுடைய ரத்தத்த குடுத்து நம்மளை வாங்கியிருக்கார். கிரயம் பண்ணி அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரு எதுக்காக ரத்தம் குடுத்து நம்மளை கிரயம் பண்ணாரோ, அந்த வேலைய நம்ம சரியா செய்யணும். அப்டின்னா நம்மளும் ரத்தம் சிந்தணும். இப்ப தேவனுடைய அல்டிமேட் பிளான் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். கர்த்தரை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளணும். அதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்டின்னா எல்லாருமே வந்துருவாங்க அதுல. எல்லா ஜனங்களும். அப்ப கர்த்தர் அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார். அதாவது சபை, அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும். தான் அந்த அந்த விஷயம். அப்ப கர்த்தர் அப்படி செஞ்சுட்டாருன்னா, கடன் வாங்கிட்டு இப்ப நம்ம, திருப்பி கடன குடுக்கணும். ஏன்னா, கர்த்தருக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா, தகுதி இல்லாதவர்களுக்காக நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவரையும் மனசு கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இந்த அழைப்புல வந்துட்டு, நம்ம எதுக்காக பிடிக்கப்பட்டோம்? அப்ப அந்த பிடிச்ச வேலைய சரியா செய்றோமா? அப்ப இது நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எந்த நிலைமையில தேவன் நம்மள கூப்பிட்டார்? இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு எப்படி இருக்கிறோம்? அப்ப கர்த்தர் அங்க விலைக்கிரயம் குடுத்து நம்மள வந்து மீட்டிருக்கிறாரு. அப்ப ரட்சிப்ப நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு. அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்? தேவனுடைய கிருபைய வாங்கிட்டோம்னாலே, நம்மள தகுதியுள்ளவர்ன்னு சொல்லி தான் அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வரார். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம பண்றோம். இந்த வாய்ப்புகளுக்குள்ள தேவன் நம்மள கொண்டு வந்திருக்கார். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு அப்ப தேவனுக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? இப்ப நம்ம நெறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம். விஷயங்கள்ல அப்ப பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக தேவனிடத்துல நம்ம வந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா, நம்ம பொதுவாகவே இந்த ஒரு அழைப்பில நம்ம இருப்பாங்க. சபை, திரள் கூட்டம். அப்போ இது தவிர 3வதா ஒரு குரூப். அதாவது உதாரணத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்க. வாங்குன பணத்த, அந்த கடன ரொம்ப ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு, கர்த்தரிடமே போயி, அ எனக்கு நீங்க அப்போ எதுக்காக மறுபடியும் போய் கர்த்தரிடத்துல போய் நிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீண்டும் கடன் குடுங்க. ஊமையில பார்த்தோம் இல்லைங்க. நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், குடுக்காத இடத்துல கேட்கிறவருமா இருக்கிறீங்க. நீங்க கடினமுள்ள மனுஷன்னு அதனால நான் வந்து என்ன அப்போ தேவன் குடுத்த அந்த ஒரு தாளந்த நாம என்ன பண்ணணும்னா, தேவனுக்காக எந்த அளவுக்கு நம்மளை நாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் எந்த அளவுக்கு தயார்படுத்தி இருக்கிறோம். இது ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரும் நம்மள கேட்டுக்கொள்ளணும். அப்ப நம்ம கர்த்தரையே குற்றப்படுத்தும் நிலைமைக்குள்ள போயிறக்கூடாது. மீண்டும் போய் எனக்கு குடுங்கன்னு கேட்கக்கூடாது. தேவன் குடுத்துருக்கார் வாய்ப்புகள். அப்ப அதுல நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம். அப்போ நமது ஆண்டவர் குடுத்த அந்த ஒரு விலைக்கிரயத்திற்கு நாம உண்மையாக அப்போ அப்படி இல்லாம, மீண்டும் போய் அவர்கிட்ட போய் நிக்கிறது எப்படின்னா, மீண்டும் ஒரு டைம் நீங்க உங்க ரத்தத்த எனக்காக சிந்துங்க. மோசே என்ன பண்ணார்? 2வது முறை பேசுனா அவர அடிச்சுட்டார். மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார். இப்ப அந்த தவறுனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கானானுக்கு மிகப்பெரிய சாக்கியத்த பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு அப்போ ஒரு மாபெரும் ஊழியக்காரனும் தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம தேவன் கிருபையா குடுத்த அந்த வாய்ப்புகள, கர்த்தர் கிருபையா நம்மளுக்கு அருளின அந்த ஒரு சந்தர்ப்பங்கள, அந்த ஒரு வாய்ப்புகள நம்ம சரியா பயன்படுத்தாம, மீண்டும் கர்த்தரிடத்திலேயே போய் நிக்கிறது அப்படிங்கிறது, எனக்காக நீங்க மீண்டும் மரிச்சு போங்கன்னு சொல்லி கேட்கிற மாரி இருக்கு. சிலுவையில நீங்க அறையப்படுங்க மறுபடியும் அப்படின்னா
மீண்டும் எனக்காக நீங்க உயிர் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? அப்படின்னா கேட்கக்கூடாது. தப்பு. ஒரே பலி. தேவன் விரும்புற மாரி குடுத்தார். நம்ம விரும்புற மாரி அவர் வந்து எனக்கு நான் விரும்புற மாரி நீங்க குடுங்கன்னு சொல்லி தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டுல அப்படியாக இல்ல. இப்ப மோசே அந்த கன்மலைய ஒரு முறை தான் அங்க அடிக்கணும். அப்படி அடிச்சாரு, அங்க தண்ணி வந்துச்சு. 2வது முறை கன்மலைய பார்த்து அங்க வந்து பேசணும். ஆனா அடிச்சுட்டார். அப்போ அதனுடைய பாதிப்பு என்ன ஆச்சுன்னா, கானானுக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் ஒரு முறை தான் அங்க அடிக்கப்படணும். அப்ப நமக்காக அறையப்பட்டார். அப்ப 2வது முறை வந்து நாம தான் அவருக்காக மரிக்கணும். போல பலியாகணும்னு பாட்டு பாடுவோம். இயேசுவே உம்மை போல் பலியாகணும்னு சொல்லி. 2வது முறை வந்து நம்ம தான் அவருக்காக வந்து மரிக்கணும். ஜீவ தண்ணீரை கேட்டு நாம வந்து அப்போ அவருக்காக நாம ஜீவ பலி செலுத்த நம்மை அன்றாடம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, ஒப்புக்காக இருக்கணும். ஞானஸ்தானத்துல நாம வந்து அந்த ஒப்பு குடுத்த அந்த ஒரு உடன்படிக்கைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உடன்படிக்கையை மீறி நாம அப்போ அந்த ஒரு அதுதான் அந்த உடன்படிக்கையின்படி கைக்கொண்டு நடக்கிறது தான் அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு சரியாக ஆனா இப்படி சரிவர அந்த ஒரு பலியின் ஜீவியம் பண்ணாதவங்க, அல்லது பலியின் ஜீவியம் செய்ய தவறி இருக்கிறவங்கனால என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நியாயத்தீர்ப்பு கடந்து வரும். சரிவர அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழாதவங்க மேல தேவனுடைய நியாயத்தீர்ப்பு கடந்து வரும். நம்ம 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 19, 20 வாசிக்கும்பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்ம நம்முடையவர்கள் அல்ல. தெரிஞ்சுக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அதனால தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், உங்கள் ஆவியினாலும், அதாவது சிந்தையினாலும் தேவன மகிமைப்படுத்து. அப்ப நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தை எல்லாத்திலயும் தேவனை என்ன பண்ணணும்னா மகிமைப்படுத்த இருக்கணும். அதுதான் தேவன். அப்ப உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை சரிவர வாழாதவங்க, வாழ தவறுனவங்க, அவங்க பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் யாரோ வெளிய அவங்கள குறிச்சு ஏன்னா பாடத்தின் தலைப்பு நம்ம வந்து பார்த்தோம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்கும் காலமா இருக்கு. 1 பேதுரு 4:17ல நியாயத்தீர்ப்பு தேவனுடைய காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னவா இருக்கும் அப்படி. நியாய தீர்ப்பு துவங்கும் காலத்தில் அல்ல, முக்கியமான சகோதர சகோதரிகளே கவனிக்கலாம். முடியும் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். தான் நம்ம கவனிக்க வேண்டிய நியாய தீர்ப்பு துவங்கும் காலத்தில் அல்ல, முடியும் காலம். யாக்கோபு எழுதும் பாருங்களே, இப்போ நியாயாதிபதி வாசற்படி அப்பவே வாசப்படிக்கும் யாக்கோபின் காலங்கள்லயே. இப்போ இப்ப எவ்வளவு சமீபத்தில் இருக்கிறார். ரொம்ப நாம யோசிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்குது. அப்போ நியாய தீர்ப்பு துவங்கும் காலத்துல அல்ல, நியாய தீர்ப்பு முடியும் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி பலியின் ஜீவியம் நாம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா, மிகப்பெரிய பரிதவிப்புக்குள்ள நம்ம வந்து போயிருவோம். ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு. அப்போ பலியின் ஜீவியம் செய்யாதவர்களுக்கான எச்சரிப்புகள் என்ன? அதுதான் 19ஆம் வசனத்திலிருந்து அங்க வந்து ஆகையால் சகோதரரே அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிப்பார். அப்போ இது 18 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டது என்னன்னா, ஒரு நிழல் மாரி தான். 18 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டது ஒரு நிழல் மாரி தான். அப்போ நிழல் அப்படி இருக்கு, எச்சரிப்பு ஊட்டும் விதமாகத்தான் இருக்குது. ஆனா, இதுல மிகப்பெரிய ஒரு நிஜம் இருக்குது. அந்த நிஜம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே 19ஆம் வசனத்தில அதுதான் நாம இந்த ஒரு 10ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு அருமையான வசனம் தான் எபிரேயர் 10:1ல இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினால அவைகளை செலுத்த வருகிற ஒருபோதும் பூரணப்படுத்த அப்போ இதுவரைக்கும் பார்த்தது ஒரு நிழல் தான். இதான் நிஜமான காரியங்கள் இருக்கு. நிஜமான காரியங்களை என்னென்ன பார்க்கிறோம் அப்படின்னு
பாருங்க. ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்திருக்கிறோம்? இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்த நாம அறிஞ்சுட்டு இருக்கோம். உலகத்தினுடைய மீட்பினுடைய விஷயங்கள் யார் கையில இருக்குன்னா, நம்ம கையில தான். ஆனா நம்ம அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ்றோமா? அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதற்கான ஒரு ரெமெடி தான் என்ன? அப்படி அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நம்ம வந்து வாழ தவறிட்டோம்னா, இந்த மாரி ஒரு நியாய தீர்ப்புகள் நம்ம மேல கடந்து வரும். அந்த எச்சரிப்புகள் தான் தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து தியானிக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய துவங்கும் காலமல்ல, முடியும் தருவாயை நோக்கி. ரொம்ப கவனமா இருந்து நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தேவனுக்கு தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம்ம